வணக்க மக்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வர இருக்கிற அமாவாசைக்கான பதிவு. அதாவது நாளைக்கு தாங்க ஆடி அமாவாசை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவில் உங்களுக்கு நான் லைவில் வரும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன். அமாவாசை பற்றி சொல்லியிருப்பேன். அதுலேயும் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு சிறப்பான நாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஆடி அமாவாசை, ஆடி பிரதோஷம், ஆடி பூரம், அந்த மாதிரி எல்லா விசேஷத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. நம்ம கண்டிப்பாக அமாவாசையில் செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பூஜை. அவ்வளோதான். முன்னோர்களை நினச்சி நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதுதான் ரொம்ப சிறந்த பலனை நமக்கு தரும், ரொம்ப விசேஷமான பலனை தரும். அதே மாதிரி இறந்தவங்களுக்காக, அந்த முன்னோர்களுக்காக நம்ம வீட்டில் இலை போட்டு படையல் கொடுக்கணும். அதே மாதிரி மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கோயிலில் போய்ட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அது உங்கள் விருப்பம் தான். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயம் மட்டும் நாளைக்கு அமாவாசை அன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா சிறந்த பலனை நீங்கள் அடைவீங்க. அதோட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த ஆடி அமாவாசை அப்போ நீங்கள் எனக்கு இங்கே ரிப்ளை பண்ணுங்கள். இந்த பதிவில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. அவ்வளோ சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம டெய்லி படையெல்லாம் போடுறது இல்லை இல்லையா? அவங்க அங்கே மேலே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆடி அமாவாசை, மாகாளி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரி நேரத்துலலாம் அவங்கள நினச்சி அவங்களுக்காக நம்ம படையல் போட்டு வணங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அவங்கள இப்போவும் நம்ம நினச்சி வச்சுக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறாங்க, நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, படையெல்லாம் போடுறாங்களேன்னு நினச்சி அவங்க மனசு குளிரும். அவங்க மனசு குளிர்ந்துச்சுனாலே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தாலே போதும், நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். அதானங்க நமக்கெல்லாம் வேணும். அதே மாதிரி அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சாதாரணமாக பூஜை பண்ணும் போதில் உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த அமாவாசையில் என்ன பண்ணலான்னா காக்கா, குருவி, மாடு, ஆடு, இந்த மாதிரி எந்த ரூபமாக இருந்தாலும் சரி அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. அதே மாதிரி யாருன்னா ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சாதம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முடிஞ்ச துணிமணி கூட வாங்கி தரலாம். அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுவாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எப்போனா காலை சூரிய உதயத்துக்கு அப்புறம் 12 மணிக்குள்ளே காலையிலேருந்து நீங்கள் நீராடிட்டு கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனாலே அங்கே உங்களுக்கு வழிமுறையெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தட்சணையை மட்டும் கொடுத்தா போதும், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அமாவாசைக்கு அங்கேயே அங்கே தர்ப்பண திதி எல்லாமே கொடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு திதி தெரியலன்னா கூட பரவாயில்ல, இறந்தவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு போய் சேரும். தர்ப்பணம் நல்லபடியாக கொடுத்துடலாம். 12 மணிக்குள்ளே பண்ணுங்க. ஏன்னா சூரியன் உதிச்சு 12 மணி வரைக்கும் தான் சூரியன் உச்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் சூரியன் இறங்குற டைமு. அதனால் இந்த காலைல 6லேருந்து 12ன்றது நல்ல டைமு, விசேஷமான டைமு. அப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி சிலர்லாம் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யாரும் இறந்துட்டாங்க, நாங்கள் எடுத்து வளர்த்தவங்க இறந்துட்டாங்க, நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க இறந்துட்டாங்கன்னா எப்போ இறந்தாங்கன்னு தெரியாது, பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம். தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்க திதி தெரியலன்னா கூட பரவாயில்ல, அவங்க பேரை சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்க நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு போய் சேரும். தாராளமாக பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல பலனை தரும். அதே மாதிரி சாப்பாடு மதியானம் 12 மணிக்கு இலை போட்டு நீங்கள் வழிபடலாம். இலை போட்டு வழிபடும் போது முன்னோர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில பேர்லாம் கேட்பீங்க, இப்போ நம்ம போய் படைச்சா அவங்களுக்கு போய் சேருமா சேராதான்னு சொல்லிட்டு. முன்னோர்கள் கண்டிப்பாக அந்த அமாவாசை டைமில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க. நம்ம படைச்ச படையல் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அதனால சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு அமாவாசையில் சாமி கும்பிடும்போது முன்னோர்கள் நினச்சி படையல் போடும்போது அவங்களுக்கு போய் சேரும், அவங்க சாப்பிடுவாங்கன்னு நம்பப்படுறோம். அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அதையே நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி மாலையில் வீட்லேயோ இல்லைன்னா கோவில்லையோ ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அது ரொம்ப நல்ல பலன் தருங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யலாக்கோ எல்லாருமே காலையில் தர்ப்பணம் கொடுப்பீங்க, படையெல்லாம் போடுவீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த நல்லெண்ணெய் தீபம் நிறைய பேர் ஏற்றுவீங்களான்னு தெரியல நிறைய பேருக்கு. இந்த நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுங்க. இந்த அமாவாசை டைமில் ரொம்ப சிறந்த பலனை தரும்.
அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் ஒரு 90% பார்த்திங்கன்னா எல்லா அமாவாசையிலையும் இதே மாதிரி பூஜை பண்ணி முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலை சுமையாக இருக்கலாம், இதை வேறு எதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால மாதம் அமாவாசை கூட கும்பிடாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் கூட இந்த ஆடி அமாவாசை, மாகாளி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசையெல்லாம் மட்டும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. நம்ம எப்படியும் வீட்டில் சமைக்க போகிறோம், அதை அசைவ சமையலாக செஞ்சு அவங்களுக்கு படையல் வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற என்ன கஷ்டம் இருக்க போதுங்க? ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சில பேர் படையல் வைக்கும் போது இந்த ஆடி அமாவாசைலாம் கேட்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்சது நான்வெஜ் இதை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, எல்லாம் வைக்கலாமான்னு. இந்த அமாவாசையில் மட்டும் நீங்கள் வெஜ்ஜே வைங்க, சைவ சாப்பாடை மட்டும் செஞ்சு படைங்க. அது ரொம்ப பெரிய பலனை தரும் உங்களுக்கு. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திவசம் பண்ணுறோம்ல அந்த டைமில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இறந்த நாள் அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்ல அவங்களுக்கு, அந்த டைமில் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் எல்லாம் வைக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அமாவாசை டைமில் நம்ம அவங்களுக்கு படையல் போடும்போது வெறும் சைவ உணவாக படைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அதுதான் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணலனா கூட இந்த அமாவாசை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தானமோ எந்த ரூபத்தில் வேணால் அவங்க நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் ஆடு மாடு குருவி கோழி எதுவுமே பார்க்காம முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பிஸ்கட் ஏதோ முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. வயசானவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முன்னோர்கள் நம்மளை இவ்வளோ நினைவு கூர்த்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஞாபகம் வச்சு நமக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மனம் குளிர்ந்து அவங்க நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுங்க நமக்கு வேணும்? ஒன்றும் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும், நம்ம இன்னும் நல்லா இருப்போம். நம்ம வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நிலச்சிருக்கும். நம்மளை விட்டு போனவங்க அந்த முன்னோர்கள் அங்கே தான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். காலையில் தர்ப்பணம் கொடுக்கறது, மதியானம் இலை போட்டு படையல் வைக்கிறது, மாலை கண்டிப்பாக ஒரு தீபம், அந்த தீபத்தையும் மறக்காதீங்க. நல்லெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்க. கோயிலாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே இருக்கலாம். உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கு தேவைப்பட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி.